அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹ், நாம் அனைவரும் இறைவனுடைய மிகப்பெரிய கருணையால் இந்த ரமலான் மாதத்துடைய 2வது நாளை அடைந்திருக்கோம். இந்த 2வது நாளில் நம்ம பாவ மன்னிப்பு கேட்குறத பற்றியான விஷயத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். அதாவது என்னென்ன குரான் வசனங்கள், ஹதீஸ்கள் ஒவ்வொரு நாள் வீடியோவிலையும் நீங்கள் பார்க்குறீங்களோ, தயவு செய்து அந்தந்த நாள் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு நோட் புக்கில் அதை குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க. தயவுசெய்து அதை கமெண்ட் செய்யுங்க. அதுக்கு தொடர்பான மற்ற குரான் வசனங்களோ ஹதீஸ்களோ இருந்தால் அதையும் நீங்கள் கமெண்ட் செய்யலாம். அதை பற்றி நீங்கள் பேச சொல்லலாம். இதை மற்றவங்க எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் செய்யலாம். ஏன்னா நம்மளுடைய இபாதத்துக்குள்ளேயே தலையாய இபாதத்தாக கருதப்படுறது இந்த பாவ மன்னிப்பு தான். இந்த பாவ மன்னிப்பை பற்றிய சரியான புரிதலும் சரியான அறிவும் நமக்கு இருந்ததுன்னா நம்ம செய்கிற தவறுகள்லேருந்து எவ்வளவோ விஷயங்களை நம்ம தவிர்த்துக்க முடியும் இல்லையா? ஏன்னா நம்ம எவ்வளவு அமல்கள் செய்தாலும் இந்த பாவ மன்னிப்பு சரியாக இல்லைன்னு நினச்சிக்கங்களேன், அந்த அமல்கள் எல்லாம் அர்த்தமற்றதாக ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை பற்றி நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். இன்ஷா அல்லாஹ் மற்றவர்களுக்கும் புரிய வைக்கணும். அதனால் நம்ம சேர்ந்து இதுக்கான விஷயங்களில் நம்ம இந்த 30 நாளும் செயல்படுவோம். இன்றைக்கி நம்ம பாவ மன்னிப்பை பற்றி எந்த விஷயத்தை பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹதீஸ் முஸ்லீம்லேருந்து பார்க்க போகிறோம். இந்த ஹதீஸை மேக்சிமம் நிறையா பேர் தவறாக தான் புரிஞ்சு வச்சுருக்காங்க. ஏன்னா இதை முதல்லலாம் கேட்கும் போது எனக்கு கூட சில விஷயங்கள் தவறாக தான் பட்டுது. ஆனால் அதுக்கப்புறம் தான் இதை நம்ம ஆழமாக படிக்கும் போது தான், ஓ அல்லாஹ் இது மாதிரி சொல்லியிருக்கானா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதனால தான் இந்த ஹதீஸை சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நம்மளுக்கு தெரிய வருது. என்னன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் யாருமே பாவம் செய்யலை அப்படின்னு இருந்தாங்கன்னா, மனிதர்கள் யாருமே பாவம் செய்யாமல் இருந்தாங்கன்னா அல்லாஹ் அந்த சமுதாயத்தை அழிச்சிட்டு ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்குவான். அவர்கள் பாவம் செய்வார்கள். பாவம் செய்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இறைவன்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்பாங்க. இறைவன் அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஹதீஸை கேட்கும் போது இறைவன் அப்போ பாவம் செய்யறத தான் விரும்புகிறானா, மனிதர்கள் பாவம் செய்வத இறைவன் என்கரேஜ் பண்ணுறானா, அந்த மாதிரியான சந்தேகங்கள் நமக்கு ஏற்படும். ஏன்னா பாவம் செய்யாமல் மனிதர்கள் இருக்கும்போது ஏன் இறைவன் அந்த மனிதர்களை அழிக்கணும், ஏன் அந்த சமுதாயத்தை அழிக்கணும், ஏன் பாவம் செய்கிற சமுதாயத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற கேள்விலாம் நமக்கு அறிவுக்கு எட்டாத கேள்விகள்லாம் நமக்கு தோன்றும். இறைவன் என்றைக்குமே ஒரு மனிதன் பாவம் செய்து தான் ஆகணும் அப்படின்னு வற்புறுத்துறது இல்லை. இறைவன் தன்னுடைய திருமறையில் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் தீமையை நோக்கி செல்லாதீர்கள்னு சொல்கிறான். அப்போ இறைவன் தன்னுடைய அடியார்கள் தீமையை நோக்கி சென்றிடக்கூடாது அப்படின்னு தான் நினைக்கிறான். அப்போ இப்படியா சொல்கிறான்? அப்போ பாவம் செய்யாத மனிதர்கள் இருந்தால் அந்த சமுதாயத்தை அழிச்சிருவேன் அப்படின்னு ஏன் சொல்கிறான்னா, மனிதர்கள் படைக்கப்பட்டதே பாவம் செய்யக்கூடிய தன்மையில தான். பாவம் செய்யாமல் மனிதர்கள் படைக்கப்பட்டிருந்தா அவங்க மனிதர்கள் கிடையாது, அவங்க மலக்குமார்கள் இல்லையா? அல்லாஹ் தாலா தன்னுடைய திருமுறையில் மலக்குமார்களை பற்றி என்ன சொல்கிறான்? அவங்க ஏவுனதை செய்வாங்க, அவங்க மாறு செய்ய மாட்டாங்க இறைவனுடைய கட்டளைகளுக்கு. இந்த மாதிரியெல்லாம் நிறைய வசனங்களில் சொல்லும்போது அப்போ மலக்குமார்களாக நம்ம இருக்கணுமா இல்லை மனிதர்களாக இருக்கணுமா? மனிதர்கள் படைக்கப்படும் போதே எப்படி படைக்கப்படுறாங்க? பாவம் செய்யக்கூடிய தன்மையோடு தான் படைக்கப்படுறாங்க இல்லையா? நமக்கு நல்லது கெட்டது, ஆசை இல்லாதது, இப்படி எல்லா விஷயங்களும் இருக்குது. மலக்குமார்களுக்கு எந்த விதமான ஆசையும் கிடையாது இல்லையா? அவங்களுக்கு எந்த விதமான தேவையும் கிடையாது. அவங்க இறைவனுடைய வேலைகளை, இறைவன் கட்டளைகளை அப்படியே நிறைவேற்றுறதுக்கு படைக்கப்பட்டிருக்காங்க. ஸோ நம்ம அந்த மாதிரி படைக்கப்படல. இறைவன் நமக்கு அந்த விதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நமக்கு என்னதான் எழுதி வச்சாலும் ஒரு மனிதனுக்கு அவனுடைய விஷயங்களை தேர்ந்தெடுக்கிற, ஒரு நன்மை தீமையை தேர்ந்தெடுக்கிற ஒரு சக்தியை கொடுத்து தான் அல்லாஹ் இந்த உலகத்துக்கு அனுப்பிச்சிருக்கான். அப்போ அந்த விதத்தில் இப்போ மலக்குமார்களையும் நம்ம மிஞ்சிற விதத்தில் நம்ம செயல்படணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம பாவம் செய்யக்கூடிய நிலையில் இருந்தும், ஒருவேளை நம்ம பாவம் செய்யக்கூடிய நிலையில் இருந்தும் இறைவனுக்கு இது பிடிக்காது, நான் செய்யக்கூடாது அப்படின்னு அந்த பாவங்களை தவிர்த்துக்கிறது மூலியமாகவும், அப்படி ஒரு வேளை அவனுடைய பலகீனத்தினால அந்த பாவங்களை செய்துட்டா அந்த பாவத்துக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேட்டு அந்த பாவத்தில் இருந்து நம்ம வெளியே வரது மூலியமாகவும் நம்ம அந்த மலக்குமார்களையும் விட ஒரு நல்ல அந்தஸ்தை அடைய முடியும். இதை தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்க?
மலக்குமார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைக்கும் போது என்ன சொன்னாங்க? மனிதர்களையா படைக்க போற, அவங்க ரத்தத்தை ஓட்டுவாங்களே, அவங்க குழப்பங்களை ஏற்படுத்துவாங்களே அப்படின்னு சொல்லும்போது இறைவன் ஒரு மனிதர்களை படைக்கிறாங்க. அந்த மனிதர் தன்னுடைய பலகீனத்தினால பாவம் செய்திடுறாரு, இறைவனுடைய கட்டளைகளை மீறிடுறாரு. ஆனா இறைவனுடைய கட்டளைக்கு மீறினாலும் பாவ மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் மூலியமா அல்லாஹ் அந்த மனிதனை உயர்த்துறான் இல்லையா? இப்போ மலக்குமார்கள் நம்ம எடுத்தோம்னா அவங்க அதே லெவலில் தான் இருக்காங்க. அவங்க என்றைக்குமே உயர்ந்தவங்க தான், சிறந்தவங்க தான். ஆனால் அவங்க அவங்க இந்த பாவ மன்னிப்பு கேட்டு அல்லாஹ் கிட்ட இதை விட நான் மேலானவங்க அப்படின்னு காட்டுறதுக்கான சான்ஸ் இல்லாமல் போகுது. ஆனால் மனிதனுக்கு தான் பலகீனமாக படைக்கப்பட்டிருக்கோம், பாவம் செய்யக்கூடியவன் தான் அப்படின்னு பாவம் செய்து அந்த பாவங்கள்லேருந்து மீண்டு அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்டு தன்னை தூய்மைப்படுத்தி கொள்ளும்போது மனிதன் உயர்ந்த அந்தஸ்தை அடையிறான் அல்லாஹுடைய பார்வையில். சரிங்களா? ஸோ அதனால் இந்த உலகத்தில் இறைவன் பாவம் செய்யக்கூடிய மனிதர்களை தான் படைச்சிருக்கான். இது பாவத்தை தூண்டுறதுக்காகவோ இல்லை என்கரேஜ் பண்ணுறதுக்காகவோ இல்லை. நீங்கள் பாவம் செய்யலாம், ஆனால் பாவத்தில் நீங்கள் பிடிவாதமாக இருந்துடாதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறதுக்காக தான் இந்த ஹதீஸ் இப்படி வந்திருக்கு. ஏன்னா இந்த ஹதீஸ் மூலயமா நமக்கு என்ன நன்மை கிடைக்குதுன்னா, சில பேர் இருப்பாங்க தவறு செய்துடுவாங்க, அந்த தவறை ரொம்ப பெருசாக நினச்சி ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருப்பாங்க. நான் அப்படி செஞ்சுருக்கக்கூடாது, நான் பண்ணது பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி அவங்களே மாச்சிக்கிறவங்களா கூட இருப்பாங்க. அப்போது இந்த ஹதீஸ் மூலயமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, நம்ம தவறு செய்கிற ஒரு தன்மையில் தான் படைக்கப்பட்டிருக்கோம். அப்போ நம்ம ஒன்ஸ் தவறு செய்துட்டோன்னா அந்த தவறுலேருந்து வெளியே வர்றதுக்கு என்ன பண்ணணும், அந்த தவறுல இனிமேல் நடக்காமல் இருக்க எந்த விதமான முயற்சியை எடுக்கணும், அல்லாஹ் கிட்ட எந்த அளவுக்கு இந்த தவறை நான் இனிமேல் செஞ்சிடக்கூடாதுன்னு பாதுகாப்பு தேடணும். அது மட்டும் இல்லாமல் இறைவன்கிட்ட எந்த அளவுக்கு வருந்தி மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் இந்த ஹதீஸில் அல்லாஹ் தஆலா இப்படி சொல்கிறான். மனிதன் தன்னுடைய பலகீனத்தை முழுமையாக ஒற்றுக்கொள்ளும் இடம் எதுனா, நம்ம இறைவன்கிட்ட கையேந்தி நான் ஒரு பாவி, என்னை மன்னிச்சிரு அல்லாஹ், நான் நிறைய தவறுகள் செய்யக்கூடியவன், நீ தூய்மையானவன், நீ எல்லா ஆற்றலும் உடையவன், நான் எந்தவித ஆற்றலும் அற்றவன், நீ நினைச்சா மட்டும்தான் என்னுடைய பாவங்களை மன்னிக்க முடியுமே தவிர உன்னுடைய கருணை இல்லாமல் நான் சொர்க்கத்தை அடைய முடியாது அப்படின்னு கேட்கறது தான் இந்த பாவம் செய்கிற ஒரு தன்மை. இன்னைக்கு நம்ம வீட்டில் நம்ம 2 பிள்ளைகள் இருந்தாங்கன்னா, ஒரு பிள்ளை முழுக்க பாவம் செய்யக்கூடிய தன்மையிலும் பாவம் செய்யக்கூடிய இடத்திலும் சூழ்நிலையிலும் இருக்கான். ஆனால் அவன் நமக்கு பிடிக்காது, பாவம் செய்தால் நம்மளுடைய பெற்றவங்களை நம்ம பேச்சை மீறினதாயிடும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு அந்த பாவத்துக்குள்ளே போகாமல் இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை அந்த பாவத்தை செய்துட்டா நான் அதுக்காக ரொம்ப ஃபீல் பண்ணுறான், நம்மக்கிட்ட ரொம்ப மன்னிப்பு கேட்குறான். சரிங்களா, அம்மா நான் இனிமேல் இந்த பாவத்தை நான் பண்ண மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அந்த பாவத்துக்கு பக்கம் நெருங்காமையும் ரொம்ப முயற்சி செய்கிறானா, அந்த பிள்ளை நமக்கு பிடிக்குமா? இல்லை இன்னொரு பிள்ளை எந்த சூழ்நிலையுமே அவனுக்கு சுற்றி சூழ்நிலையுமே அந்த பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலை சந்தர்ப்பம் எதுவுமே கிடையாது, அவனுக்குமே அதெல்லாம் தோணாது, அவர் ஒரு ஹேண்டிகேப்டாக இருக்காரு, இல்லை அதுக்கான ஒரு ஆசைகள்லாம் வராதவராக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அவர் நம்மக்கிட்ட நெருங்கி இப்போ பாவ மன்னிப்பு கேட்கும் போதே நம்ம என்ன பண்ணுறோம், இறைவன்கிட்ட நெருங்குறோம். அவர் நான் பாவம் செய்யாமல் இருக்கிறேன், நான் எந்த தப்பும் பண்ணல, நான் என்னத்தை போய் எங்கள் பெற்றவங்க கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆகிக்கிட்டு நான் என்னத்தை போய் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு நான் நல்லா இருக்கேன், நான் எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு ஒரு திமிராக இருந்தாங்கன்னு நினச்சிக்கங்களேன். அந்த மாதிரி பிள்ளைய நமக்கு பிடிக்குமா? நமக்கு எல்லா விதமான சூழ்நிலையும் பலகீனங்களும் இருந்தும் அந்த பாவத்திலேருந்து தவிர்த்துக்கிறவங்களையும், அப்படி பாவம் செய்துட்டாலும் நம்மக்கிட்ட நெருங்கி நம்மக்கிட்ட மன்னிப்பு கேட்டு திரும்ப அந்த பாவத்துக்கு போகாமல் இருக்க முயற்சி செய்கிற பிள்ளையும் தான் நமக்கு பிடிக்கும். அப்போ அல்லாஹும் தன்னுடைய அடியார்களை நான் இப்படி தான் படைச்சிருக்கேன், ஆனால் இப்படி படைச்சிருந்தாலும் என்னுடைய அடியான் எந்த அளவுக்கு அவன் பாவத்திலேருந்து மீள்றதுக்கு முயற்சி செய்கிறான் அப்படின்னு சொல்லி காட்டும் போது நம்ம எவ்வளோ பெரிய உயர்ந்த அந்தஸ்தை அடையணும் இல்லையா? இன்றைக்கும் மலக்குமார்களுடைய கூட்டத்தில் நம்ம இறைவனிடம் பாவ மன்னிப்பு கேட்டு நெருங்கும் போது இறைவன் அதை பெருமையாக சொல்லுவான் இல்லையா? எவ்வளோ என்னோட அடியான் பார்த்தீங்களா, நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி ரத்தத்தை ஓட்டுவான், இப்படி குழப்பம் விளைவிப்பான்னு, ஆனால் அந்த மாதிரி தான் இருந்தோம், அப்படிலாம் தவறுகள் செய்தோம், என்கிட்ட எந்த அளவுக்கு பாவ மன்னிப்பு கேட்டு நெருங்குறான், அவன் தூய்மையாக்கிக்கிறான் அப்படின்னு பாருங்கன்னு இறைவனே பெருமையாக பேசுகிற அளவுக்கான ஒரு விஷயம் இல்லையா பாவ மன்னிப்புங்கிற விஷயம். அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவங்களா இருக்கணும். இந்த பாவம் செய்கிற மனிதர்களை படைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம இன்னொன்று என்ன புரிஞ்சுக்கணும்னா,
இப்படி இறைவன் மனிதர்களை பாவம் செய்யக்கூடியவர்களா தான் படைச்சிருக்கேன் அப்படின்னு இல்லைன்னா இந்த சொர்க்கம் நரகம் இதெல்லாம் தேவையற்றது தானே. மலக்குமார்களை மாதிரி நம்ம தூய்மையானவர்களாகவே படைக்கப்பட்டிருந்தோம்னா எதுக்கு இறைவன் இந்த சொர்க்கத்தை படைக்கணும், நரகத்தை படைக்கணும், நம்மளுக்கு gift கொடுக்கணும், இந்த மாதிரியான நம்ம நன்மை தீமைகளை எழுதணும்? அப்போ நாமும் மலக்குமார்களை மாதிரி இறைவனுடைய கட்டளைகளை செய்துட்டு நமக்குன்னு எந்த ரிவார்டும் வாங்குறதுக்கு நம்ம தகுதியுடையவங்களா ஆக மாட்டோமே இல்லையா? நம்மளை பாவம் செய்யக்கூடியவர்களா இறைவன் நம்மளை படைத்ததற்கான காரணம் என்னன்னா, யாரு அந்த பாவங்கள்லேருந்து மீள என்னை நெருங்குற அப்படின்னு பார்க்கறதுக்கு தான். ஏன்னா இறைவன் தௌபா செய்பவர்களை நேசிக்கிறான் அப்படின்னு சொல்கிறான் அல்லாஹ் தஆலா. அது மட்டும் இல்லாமல் ரசூல்லா என்ன சொல்கிறாங்கன்னா, ஆதமுடைய மக்கள் எல்லாருமே தவறிழைக்கக்கூடியவங்க தான். அந்த தவறுல இருந்து யார் பாவ மன்னிப்பு கேட்டு வெளியே வராங்களோ அவங்க தான் அதில் உயர்ந்தவங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம எப்படி உயர்றோம் அப்படின்னா, இந்த உலகத்தில் பாவம் செய்யும் போது மனிதர்கள்கிட்ட இருந்து நம்ம தாழ்ந்து போவோம் இல்லையா? நம்ம அந்த பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டால் கூட மனிதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டாட் வச்சுருவாங்க, இவன் பாவம் செய்தவன் தானே, அவன் தவறு செய்தவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்களுடைய பார்வையில் நம்ம மதிப்பு இழப்போம். ஆனால் இறைவனுடைய பார்வையில் நம்ம பாவம் செய்து அதுக்கான பாவ மன்னிப்பு கேட்கும்போது அந்த மனிதன் மேலே உயருவான். சரிங்களா? இதை தான் நம்ம புரிஞ்சிக்கணும். நம்ம பாவம் செய்து நம்ம பாவம் மன்னிப்பு கேட்டோன்னே நம்ம தாழ்ந்துட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம எவ்வளவு தாழ்ந்து அல்லாஹ் கிட்ட கேட்குறோமோ நம்ம அந்த அளவுக்கு உயருவோம் அப்படின்னு நினச்சிக்கணும். ஏன் இறைவனுக்கு இந்த அளவுக்கு பாவ மன்னிப்புன்ற ஒரு விஷயம் பிடிக்குதுன்னு இன்னும் பல வசனங்கள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க தான் போகிறோம் இன்ஷா அல்லாஹ். நாளைக்கு இறைவன் நம்ம பாவ மன்னிப்பு கேட்கும்போது எந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடைவான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி முழுமையாக பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா நாம் கேட்ட விஷயங்களை நாம் செயல்படுத்தக்கூடிய தௌஃபீக்கை நாம் அனைவருக்கும் அளிப்பானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.